ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் மறுபடியும் பார்க்கறதுல ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஹெல்த்தியான பருப்பு தோசை. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். உளுந்தம்பருப்பு 50 கிராம்ஸ், கடலைப்பருப்பு 50 கிராம்ஸ் அண்ட் பருப்பு 50 கிராம்ஸ், புழுங்கல் அரிசி ஒரு 250 கிராம்ஸ் அண்ட் பச்சரிசி ஒரு 250 கிராம்ஸ். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்பு, பச்சரிசி அண்ட் புழுங்கல் அரிசி எல்லாமே ஒரே பவுலில் போட்டு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. அண்ட் ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுருந்த மிக்சரை வடிகட்டிக்கோங்க. அப்புறமா அந்த மிக்சரை ஒரு ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த மிக்சர் கூட 2 டொமேட்டோ, முழுசாக இருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். லைட்டாக கிரைண்ட் பண்ண உடனே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ஒரு மாவு மாதிரியான ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப அரைச்சிடாதீங்க, ஒரு மாவு மாதிரி இருக்க பதத்துக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த செட் ஆஃப் மிக்சரை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இருக்க அந்த மிக்சரை திருப்பியும் ஜாரில் போட்டு அரைப்போம். பிகாஸ் எல்லா மிக்சரும் ஒரே டைமில் அரைக்க முடியாது. ஸோ நம்ம 2 செட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் தரும். நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி தோசை சுடலாம். தென் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ அது நல்லா முருக வர மாதிரி வெயிட் பண்ணலாம். ஸோ அது நல்லா வெந்திருக்கணும், லைக் ப்ரௌனிஷாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான பருப்பு தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. And enjoy it, eat it with any kind of chutneys. Thank you and keep supporting.